நீங்கள் வினோத் அண்ணா, பார்வதி, கனி அக்கா, திவ்யா எல்லாரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எவ்ரி வீக் வந்து டாஸ்கில் வின் பண்ணுறவங்க தான் எவிக்ட் ஆகி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரவீன் அப்படி தான் போனார், பிரஜன் அப்படி தான் போனார், ஆதிரி அப்படி தான் போனாங்க, கலை அந்த கதையை சொல்கிற டாஸ்க்கை சூப்பராக பேசிட்டு தான் போனார் அப்படின்னு சொல்லி ஒருத்தரையாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வாரம் பாரு போயிடுவாளான்னு சொல்லி சும்மா டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே திவ்யா சொல்கிறாங்க, இல்லை அது போன வாரம் அது முடிஞ்சிருச்சு, இது வந்து இந்த வாரம்ல அப்படின்னு. போன வாரத்தில் தானே 24 hours நீ வின் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. கமருதீன் அண்ட் அமித் எல்லாருமே நிறைய பேர் நிற்கிறாங்க. அப்போது மைக் போடாமல் தான் கமருதீன் பண்ணிட்டு இருந்தாரு. பட் பாரு பக்கத்தில் வந்தோடனே மைக் போட்டிருக்காங்க. பாரு பக்கத்தில் வந்தோடனே ஏய் மைக் போட்டுடான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. சொல்கிற டைமில் கரெக்டாக பிக் பாஸும் சொல்லிட்டாரு, கமருதீன் உங்கள் மைக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னார். சொன்னோடனே அமித் சொல்கிறாரு, பார்த்தியா வந்த வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டேன், ஏதாச்சும் ஒன்று சொல்லி மாட்டி விட்டுருவா அப்படிங்கிற மாதிரி பார்வை டீஸ் பண்ணுறாரு. உடனே பார்வதி வந்துட்டு பின்னாடியே போய் அமித் கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. உடனேயே பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கமருதீனை கூப்பிட்டுட்டாரு. சரி, நானும் ஏதோ ரொம்ப சீரியஸான மேட்ரு போல இருக்கு, அதான் கூப்பிட்ருக்காங்கன்னு நினச்சேன். பட் கொஞ்ச நேரத்தில் கமருதீன் திருப்பி வெளியே வந்துட்டார். அமித் மைக் போடாமல் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பாரு பின்னாடி போயிட்டு அமித்தை வந்து மிதிக்கிறது, எத்துறதுன்னு இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க அமித் கூடயே. அப்போ வந்து மைக் போடலை, இல்லைடா நீ பேசுடான்னு சொல்லி விளையாண்டாங்க. அப்போ உடனே அமித் கடைசி போயிட்டு மைக் போட்டுட்டு வந்துட்டார். மைக் போட்டுட்டு வந்து பாரு பின்னாடி ஓடினார். அப்போ வந்து பாரு வந்துட்டு சொன்னாங்க, ஐயோ மைக் போட்டு வந்துட்டியா, இனிமேல் உங்ககிட்ட விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஸோ காலையிலே எல்லோரும் ஒர்க் அவுட் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாரம் கண்டிப்பாக நான் மைக் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு வாட்டி கூட நான் வாங்காமலே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திவ்யா வந்து ஏதோ ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் வந்து கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மார்னிங் இந்த மாதிரி சும்மா ட்ரிவியலான இதான் நடந்துட்டுருக்கு. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.